எப்பவுமே ஒரு கொஸ்டின் நிறைய பேர் கேட்பாங்க, ரிலேட்டிவ்ஸா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர், ரிலேட்டிவ்ஸ் தான் முக்கியம்னுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் லைஃப். எனக்கு எப்பவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமா நினைச்சிருக்கேன். இப்போ இந்த ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது கொஸ்டினுக்கு மேல இதுல யார் டாக்ஸிக்கா இருக்காங்கிறது நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க கூட, நீங்க ஒரு லெவலுக்கு நல்லா இருந்தீங்கன்னா அவங்க ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்களோட நீங்க நல்லா பெரிய ஆள் ஆயிட்டீங்களா அப்படின்றது தான் ஒரு பெரிய கொஸ்டின் ஆயிடுது. ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் சரி, ஐ மீன் குட் பீப்புள் ரெண்டு இடத்துல இருக்கலாம். ரிலேட்டிவ்ஸும் குட் பீப்புள் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸும் குட் பீப்புள் இருக்கலாம். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சுக்கணும், அதே மாதிரி நல்ல ரிலேட்டிவ்ஸ் கூட வச்சுக்கணும். அவங்க உங்களை 24 hours என்கரேஜ் பண்ற மாதிரி ஆளுங்களா இருக்கணும். எப்பவுமே நீங்க நல்லா இருக்கணும், உங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும், நீங்க க்ரோ ஆகணும், உங்களால நேஷனும் பெனிஃபிட் ஆகணும், ஸ்டேட்டும் பெனிஃபிட் ஆகணும் அப்படி நினைக்கக்கூடிய ஆளுங்களை கூட வைக்கணும். எனக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கிடைச்சா கூட வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து ஒரு டாக்ஸிக்கா இருக்கிறாங்க, இவங்க வந்து நம்ம மேல பொறாமப்படுறாங்க, இவங்க வந்து நம்ம நாசமா போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஹிண்ட் கிடைச்சா கூட அவங்கள மாதிரி ஆளுங்கிட்ட நான் ஃபர்ஸ்டே கட் பண்ணிடுவேன். இவங்க ரிலேட்டிவ், இவங்க என் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஆனா அவங்க தே மீன் வெல் ஃபார் அஸ் நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு உங்க மேல ஒரு பொறாமையும், உங்க மேல ஒரு நீங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்களோட பெரிய ஆள் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. இவங்கள மாதிரி ஆளுங்களை கூட வைக்கவே வைக்காதீங்க.